ரஜினியுடன் நடிக்க வைப்பதாக சொல்லி லட்சக்கணக்கில் மோசடி. இது இங்கே நடக்கலை, ஏன்னா இங்கே நடந்தால் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். இது நடந்தது பெங்களூரில் ரஜினியுடன் நடிக்க வைப்பதாக சொல்லி மிருணாளினி என்ற பெண்ணிடம் 3,50,000 ரூபாயை ஒரு பெண் வாங்கியிருக்கிறார். அப்புறம் ஒரு 15 நாள் கழித்து போனால் இதோ அதோ என்று சொல்லி ஏமாற்றியிருக்கிறார்கள். சந்தேகப்பட்ட மிருணாளா பெங்களூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். இதன் காரணமாக மோசடியில் ஈடுபட்ட பெங்களூர் பெண்ணை கைது செய்து பெங்களூர் போலீஸார் விசாரித்து வருகிறார்கள். இப்போ மோசடி செய்கிறதுல ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் போய்விட்டது. ஏமாந்தவர்களிடம் ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றத்தான் செய்வார்கள். ஏமாறாதே ஏமாற்றாதே. பிரபாஸ் கமலஹாசன் படங்களுக்கு சிக்கல், காரணம் தேர்தல். பிரபாஸ் கமலஹாசன் இணைந்து நடிக்கும் படம் கல்கி. நாக் அஸ்வின் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். மிகவும் பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வருகிற படம் கல்கி. மே மாதம் வெளிவருவதாக இருந்தது. ஆனால் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் மே மாதம் தேர்தல் நடக்க இருக்கிறது. எனவே தேர்தல் பிரச்சாரங்கள் சூடு பிடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் படம் வசூல் பாதிக்கும் என்று விநியோகஸ்தர்கள் கருதினார்கள். எனவே மே மாதத்துக்கு பதிலாக ஜூன் மாதத்தில் ரிலீஸை வைத்துக்கொள்ள கல்கி படத்தினுடைய தயாரிப்பாளர் முடிவு செய்திருக்கிறார்.